வணக்கம் மக்களே அண்ட் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி அண்ட் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் எண்ட் என்ன, அண்ட் இது வந்து அவ்வளோ ஹைப்பாக சொல்கிறாங்களே, ஸோ அதுக்கு ஒர்த்தா அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு வந்து டோட்டலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்பைரிங் empowering insights, inspiring updates and treasure up for your knowledge. சரி வாங்க இன்ட்ரோடக்ஷன் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துருக்கோம். லைக் கிரிப்டோ கரன்சின்றது வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி. அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்மளோட கரன்சிஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம 500 நோட் பார்ப்போம், 2 ரூபா காயின் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியா ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் இல்லாமல் இட் இஸ் அ டிஜிட்டல் திங் தட் இஸ் கேன் பி விஷுவலைஸ்டு. அப்படி இல்லைனா வந்து நம்ம மானிட்டர்லையோ இல்லை சிஸ்டமில் நம்மளோட லேப்டாப்ஸ் வந்து இன்டர்நெட் மூலியமாக பார்க்கக்கூடிய ஒரு கரன்சி, சிஸ்டம் ஆஃப் கரன்சி. ஸோ அதுதான் வந்து கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து நிறைய இருக்குது. ஸோ பிட்காயின் இருக்குது, லைட் காயின், ரிப்பிள் அப்படின்ட்டு ஒரு சில பாப்புலரான கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அண்ட் தென் இதோட பேக் எண்ட் என்ன அப்படின்றத வந்து இப்போ டீட்டெயிலாக ஒன்று வேணும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரிப்டோ கரன்சிஸில் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம பிட்காயின் வச்சு இன்னைக்கு நம்ம பேசுவோம். அண்ட் இந்த கிரிப்டோ கரன்சின்றது ஒரு விஷுவலைஸ்டு திங், அதாவது விர்ச்சுவலாக வந்து இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அமௌண்ட்டு காம்பவுண்ட் ஆகி அதுக்கு ஏற்படக்கூடிய இன்க்ரீஸ் இந்த வேல்யூ, ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஏற்பட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து இட் வில் பி காம்பவுண்டட் அண்ட் அதோட வேல்யூ இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆகிறது வந்து இட் வில் பி லைக் இது விச் இஸ் நத்திங் பட் சிமிலர் டு த ட்ரேடிங் வாட் வி டூ இன் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஃபாரின் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதுக்கு சிமிலரான டைப்பில் தான் வரும். பட் இங்கே எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காமல் நம்ம வந்து அந்த ஒரு காம்பவுண்டிங் வந்து ஏற்படுத்துகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழப்பமாக தான் இருக்கும். நானும் வந்து R&D பண்ணும்போது ரொம்பவே குழம்பினேன். சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரிப்டோ கரன்சி இனிஷியேட் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி இனிஷியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சம் ஆஃப் த நேம் லைக் XYZன்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் எடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நேம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எந்த ஒரு லைக் எலிஜிபிலிட்டியோ இல்லை எந்த க்ரைட்டீரியாஸுமே கிடையாது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் வி கேன் யூஸ் சம் ஆஃப் த டூல்ஸ் இன் ஆர் இன்டர்நெட் அண்ட் வி கேன் இன்வெஸ்ட். ஸோ இதோட வேல்யூ எப்படி கிரியேட் ஆகுது அண்ட் தென் இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேர் ஆர் 4000 கிரிப்டோ கரன்சிஸ் இன் த வேர்ல்ட் அப் டு நவ். 4000 ப்ளஸ்ஸே இருக்கு. ஸோ அத்தனை கிரிப்டோ கரன்சிஸ்ல எப்படி பிட்காயின் அப்படின்னா எத்தீரியம் இதெல்லாம் மட்டும் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இந்த சொசைட்டில எந்தெந்த நியூஸ்லாம் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த லைக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, ஸோ நம்மளோட காசிப்ஸ் தான் வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பேசிக்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளை வந்து லைக் என்ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து இனிஷியேட் நடக்கும். ஸோ இந்த எல்லா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கும் வந்து ஒரு ஒன் டைம் யூசர் பின் வந்து ஸோ ஈச் கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு பின் வந்து சேரும். ஸோ அந்த பின்னை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட டிரான்சாக்ஷனையும் வந்து நடத்த போறீங்க. இந்த கிரிப்டோ கரன்சியில் என்ன ஒரு பெனிஃபிஷியலான திங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டான ஒரு பேங்கிங் சிஸ்டம்னா லைக் நம்மளோட பேங்கிங் சிஸ்டத்தோட ஹெட்னா ரிசர்வ் பேங்கை சொல்லுவோம். ஸோ எல்லா பேங்கிங் டீடைல்ஸும் வந்து அவங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அண்ட் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லா டேட்டா பேஸஸும் வந்து அங்கே சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யார் இன்வெஸ்ட் பண்ணுறா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் இல்லாமல் இட் வில் பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் செக்யூர்டு டு எவ்ரி ஒன். நீங்கள் வந்து யார் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிஷியலான திங்கும் ஓகே அண்ட் டிமெரிட்டாகவும் வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வந்து செக்யூர் பண்ணி வைக்கிறாங்க. பிகாஸ் when it comes to டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இப்போ இருக்க ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் there are lots of equipments and there are lots of criminal minds which can who can crack whatever the system and whatever the protocol is protected. ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஸோ அதுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்லாம் வந்து வச்சு அதை வந்து பில்ட் பண்ணி சேஃப்கார்டாக வச்சுருக்காங்க. அண்ட் தென் அது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது. அதாவது நோ சிங்கிள் என்டிட்டி ஆஃப் அத்தாரிட்டி கண்ட்ரோல்ஸ் இட். அது வந்து பல்வேறு கம்ப்யூட்டர்ஸ் கிட்டையும் வந்து பல்வேறு யூசர்ஸ் கிட்டையும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷனும் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கல. அண்ட் இதில் நடக்கக்கூடிய ஒரு லைக் பேக் அண்ட் ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதையும் ட்ரேடிங்கையும் வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு கம்பேரிசன் கொடுத்து நம்ம வந்து இது ஈஸியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களோட கேபிட்டலில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. லைக் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் கொடுத்தாலும் சரி, அப்படியெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை சர்வீஸ்லையோ போட்டு நீங்கள் உங்களோட அமௌண்ட்டு கேபிட்டலில் வந்து லைக் கிளாஸிஃபை பண்ணி பல கம்பெனிஸுக்கு போனாலும் சரி, அந்தந்த கம்பெனி செய்யக்கூடிய அந்த ஃபிசிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்குன்னு வரும்ல. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இட் கேன் பி a manufacturing unit which can produce lots of goods and export it or sell it for their income or revenue. And it comes to the service sector, அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கு வந்து அவங்க ரிட்டர்ன்ஸ் ஆன ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெவன்யூவை லைக் காம்பவுண்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்களோட டிவைடண்ட் வந்து பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் கேபிட்டல் தரீங்க, ஒரு ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க்னால வரக்கூடிய ப்ராஃபிட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் டிவிடெண்டாக பிரித்து தராங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ட்ரேடிங்கில். ஸோ பட் இதில் என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காமல் லைக் தே ஆர் ஸ்பெண்டிங் தேர் மணி. அந்த மணி வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ, இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட் ஹேப்பன்ஸ். பட் அதுக்கான காரணமா ஒர்க் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை வந்து அவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, there will be some of the members who will be going to solve the complex mathematical problems. அப்படிலாம் வந்து இருக்கிறதுல டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணி, ஸோ இந்த ஒரு சர்வீஸை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், அதனால தான் வந்து எங்களுக்கு லைக் இவ்வளோ இன்கம் வருது. ஸோ இந்த இன்கம்னால தான் வந்து இந்த ஃபண்ட் வந்து என்ன சொல்கிறது காம்பவுண்ட் ஆகி அதிகமான அளவு பீக் லெவலில் வந்து இன்டென்சிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் அ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஸோ இங்கே தான் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. அண்ட் அதர் சைட் ஆஃப் த இந்த கிரிப்டோ கரன்சிஸ் நம்ம பார்க்க போனால், there will be like some of the technical term நான் மறந்துட்டேன். ஸோ நான் வீடியோ எடிட் பண்ணும் போது நான் வந்து லைக் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ ஒரு ப்ராசஸ், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் வேர் தேர் ஆர் பிக்சலேட்டிங் அன் இமேஜ். அதாவது ஒரு இமேஜை ரேண்டமான ஒரு இமேஜ், லைக் நம்ம மைண்ட் கிராஃப்ட்லாம் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்துப்போம்ல. ஸோ அந்த மைண்ட் கிராஃப்டில் வர மாதிரி ஒரு இமேஜை வந்து பிக்சல் பை பிக்சலாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. அதாவது ஒரு ரேண்டமான ஒரு பிக்சர், லைக் அது என்ன ஷேப்னு தெரியாது, என்ன ஒரு ஆர்ட்னு தெரியாது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்ட் பீஸ் மெட்டீரியல். ஸோ அதை வந்து பிக்சல் பை பிக்சலாக வந்து டெவலப் பண்ணி, ஸோ அந்த ஒரு ஃபைனலைஸ்டு ஆர்ட்டை வந்து பல கோடிக்கு வந்து விற்கிறாங்க. லைக் தே ஆர் ப்ரொடியூசிங் அன் ஆர்ட் ஆஃப் சம்திங் சம்வாட் XYZ. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீனிங்கும் தெரியாது. லைக் நம்ம தோழா படத்தில் பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு ப்ரஷ்ஷில் வந்து 4 தெளிச்சிருப்பான் பெயிண்டவை. ஸோ அந்த பெயிண்ட் வந்து பல லட்சம், சம்வாட் லைக் 4 lakhs என்னவோ கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இது வந்து கிரிப்டோ கரன்சி கணக்கில் வராது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் திங். நான் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கைண்ட் ஆஃப் ஆர்ட் பீஸை வந்து அவங்க ரெடி பண்ணி ஒரு மீனிங்லெஸ்ஸான திங்கை வந்து பல கோடிக்கு வந்து செல் பண்ணுறாங்க. அப்போ வந்து there will be a transaction of a huge amount of money இல்லை. ஸோ அப்போ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பிளாக் மணி இருக்குன்னா அதை உள்ளே இன்வால்வ் பண்ணி அதை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ புரியுற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 crore ஆஃப் பிளாக் மணி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பிஸ்னஸ்லையோ இல்லை நான் எப்படியோ வந்து ஏர்ன் பண்ணேன். பட் கவர்மெண்டோட பாலிசிஸையோ இல்லை நார்ம்ஸையோ தாண்டி தான் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அது வந்து பிளாக் மணியை நம்ம நேம் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த பிளாக் மணியை நான் ஒயிட் மணியாக மாற்றதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆர்ட் பீஸை வந்து உருவாக்குறேன். அதாவது மீனிங்லெஸ்ஸே இல்லாமல் நான் அந்த படத்தில் வர மாதிரி நான் ஒரு 4 பெயிண்ட் எடுத்து ஒரு பேப்பரில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன்னு வச்சுருக்கோங்க. ஸோ அந்த ஆர்ட் பீஸை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து 50 lakhs அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறேன். ஸோ அந்த மாதிரி பல ஆர்ட் பீசஸ் வந்து நான் உருவாக்கி 1 crore 10 crore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் அதை வந்து செல் பண்ணுறேன். ஸோ அப்போ செல் பண்ணும் போது யூசர் வந்து அதை கம்மி ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். பட் நான் அதை என்னன்னு சொல்லுவேன்னா, இந்த ஃப்ரேம் வந்து நான் இவ்வளோக்கு விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடில் இப்போ என்ன ஆகும், அந்த கஸ்டமர் வந்து இவ்வளோ காசு வாங்கினாங்க, ஸோ இவ்வளோ காசுக்கு நான் இதை விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம காமிச்சிட முடியும்ல. ஸோ இந்த டாஸ்கிங்காகவும் இது மூலயமா வந்து லாட் ஆஃப் பிளாக் மணி இஸ் கன்வெர்டட் இன்டூ ஒயிட் மணி. ஸோ இந்த சிஸ்டம்ஸும் வந்து புழக்கத்தில் தான் இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியல. ஸோ தமிழ் யூடியூபர்ஸும் வந்து அதிகமாக பேசி நான் பார்த்ததில்லை. ஸோ அண்ட் இந்த கிரிப்டோ கரன்சியில் பாப்புலராக பேசப்படுற பிட்காயின் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் பிட்காயின் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, அதோட பேக் எண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் பத்தி காந்தராஜ். நீங்கள் ஒரு புது வீரமாக தான் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். ஸோ சைனிங் ஆஃப், குட் பை.